ரெசிடென்சியல் பில்டிங் இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1600 ரூபாய் பண்ண முடியுமா? நேற்று நம்ம யூடியூப்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல ஒரு கஸ்டமர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆயிருந்துச்சு, எப்படி 1000 ரூபாய் பண்ண முடியும் அப்படின்னு. உடனே அவங்க போட்டு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தேன், அவங்களும் பண்ணியிருந்தாங்க. அதுல 3 முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணேன். அந்த தேர்ட் விஷயம் என்னங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சிவில் ரிலேட்டடா யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவீங்க. ஹாய், திஸ் இஸ் இன்ஜினியர் சங்கர். உங்க பில்டர் உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷன்ல நீங்க பார்க்க வேண்டிய 30 முக்கியமான செக்ல இன்னைக்கு டே 8ங்க. அந்த பில்டர் கொடுத்த கொட்டேஷன் நோட் பண்ணி முதல் விஷயம் 1600 per square feet ரேட்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ இல்ல பிளம்பிங் ஒர்க்கோ கிடையாது. செகண்ட் நான் நோட் பண்ண விஷயம் பேஸ்மெண்ட்டுக்கு கிராவல் ஃபில்லிங்கோ உங்களுக்கு வந்து 50% பேக் ஃபில்லிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் ஸ்கோப்னு எழுதிருந்துச்சு. தேர்ட் விஷயம் வந்து ஆக்சுவலி ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பில்டிங்கோட ரூஃப் காங்கிரீட் அவுட்டர் அளப்பாங்க. ஆனா இவங்க உங்க பில்டிங் போற சன்செட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஃபீட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 into 50 பில்டப் ஏரியா அப்படின்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். பட் அவங்க 1800 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருந்தாங்க. என்னன்னு உங்களுக்கு செக் பண்ணா சன்சைடு லாஃப்ட் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஃபீட் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பேசிக் என்ன பண்ணிட்டாங்கன்னா நார்மல் வெளிவர ரேட்டு தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேட்டை கம்மி பண்ணிட்டு ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்க பில்டர் கொடுத்த கோட்ல எந்த மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்னு ஸ்டார்டிங்கே தெளிவாக ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் நான் லாஸ்ட் 25 டேஸ் கன்சிஸ்டன்சியாக போட்டுக்கிறேன். என்னோட டார்கெட் மில்லியன் வியூஸோ இல்லை ஃபாலோவர்ஸோ கிடையாது. ஒரு சின்ன 10 பேர் இருந்தாலும் எனக்கான ஒரு கம்யூனிட்டி இருந்தால் ஓகே. ஐ எம் வெரி ஹாப்பி. நேற்று என் கஸ்டமர் பார்த்துட்டு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.